மீன் என்ன போட்டுருவோமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லூட்டி விளாக்ஸ். மீன் வறுவல் பண்ண போகிறோம். மீன் வறுவலுக்கு முன்னாடி மீனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சுத்தமாக குளிக்க வைக்கிறோம். சோப்பு போட்டோமா குளிப்பாட்டுறோம். இல்லை புரியல. இவன் வேற ஆட்டுவானே, கடன்னு கையெல்லாம் ஆடுதியா. நெக்ஸ்ட் மசாலாக்கான வாசம் வருது. இதெல்லாம் விட அந்த வாசனை, மீன் வாசனை. மூணு மீன் வந்து குளத்துல வந்து குளிக்க போயிருக்கேன். குளிக்க போனிச்சு. குறவை மீன், கெண்டை மீன், சிலேபி கெண்டை. குளத்துல வந்து கிடைக்கு. 3 மீன் குளிக்க போயிருக்கு. 3 மீன்ல குறவை மீன் மட்டும் ஃபர்ஸ்ட் உடனே ஜெயிச்சுட்டு. எப்படி ஜெயிச்சுட்டியா? ஜெயிச்சு ஒரு மீன் ஜெயிச்சுட்டு. அந்த மீன் பேர் நான் சொல்லுங்க. என்ன உட சொல்றது? விரால் மீன் இல்ல, விண்மீன். என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. லே கோகுலே, தம்பி வா வா, தண்ணி எடுத்துறோம். தண்ணி என்ன என்ன எடுத்துறோம்ப்பா தம்பி. இங்க இருக்குமா? அருமையான ஸ்பாட். எப்படி கூண்டு வரான் பாத்தியா? எல்லாத்தையும் பூண்டு தான் தலைவன். பூர்றதெல்லாம் எங்க அழுப்பு எங்கடா? ஐயா, அடுப்பு இனிமேல் தான் ரெடி பண்ண போகிறோம். கேமராமேன் ஜாமத்தை பார்த்துங்க. நாங்கள் போயிட்டு கிட்ட வாங்க க்ளோஸ் அப் பாருங்க. மீனை பத்திரமா தண்ணி ரெடியா இருக்கு. தண்ணி ஜாமான் கிட்டு மீன் எல்லாம் ரெடி ஆச்சு. மீனோட காய்ஸ், மீனோட நம்ம செருப்பை பத்திரமா பார்த்துக்கணும். விக்கேஸ் இருக்கு, பத்திரமா பார்த்துக்கங்க. நீங்கள் நினைச்ச மாதிரி கேஸ் எடுப்போம், சிலிண்டர் எடுப்போம், எந்த அடுப்பும் கிடையாது. ரெடி. மொத்தம் 9 கல்லு வெட்டி வெட்டி திருப்பி வச்சுருவோம். பிடிங்க பிடிங்க பிடிங்க. 1 3 3 4 கல்லாக எடுத்துறோம். ஐயா நாங்கள் எத்தனை வச்சுருக்கோம். கவலைப்படாங்க, திருப்பி தந்துடுவான் உடைக்காம. எப்படி எடுத்துட்டு வருவோம் அப்படியே தரும். அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே. ஐயா இப்போ வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்ட கழுவிடவா? கவிட்டா தண்ணி மட்டும். இவர் என்னடா மீன் கடை வேலை வைக்கிற மாதிரி? ஃப்ரெஷ் தாங்க மீன். சும்மா தண்ணி தெளிக்கிறாரு அவரு. வந்து பாம்பு வந்து சக்தி மசாலா காய்ஸ். எல்லாத்தையும் விட்டு ஒரு பொடி அப்படியே விட்டு. அதான் ஃபுல்லாக இப்போ தான் ஏன் மீன் வாசனையே வருது? மீன் பொடி. ஒருவேளை இது உள்ள மீன் கட் பண்ணி போட்டுப்பாங்களோ? பண்ணிட்டு இருக்கையா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? அதுவா? ஐயா, ஒரு மீனை கீழே போட்டுட்டாயா? ஐயா மக்களே, ஒரு மீன். சரி, இது நீ புள்ளையாருக்கு வச்சுக்கோ. இப்ப தொலைச்சிட்டா நானா இப்பெல்லாம் சொல்லாத நானா. இந்த எப்படி கிலோ உங்களுக்கு தெரியலடா? இங்க சமையல்காரனுக்கு தெரியாமே விழுந்துருக்கு பாத்தீங்க. வள்ளி 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 ஆள் முத்திட்டு. ஒண்ணுமே இல்ல. இப்ப வேணா இப்படி நீங்க உட்காந்துருப்பாங்க. கரண்டி அடுப்பை ஊத்துங்களா? வச்சோம்னா நவுந்துறாங்க. ஊத்துங்க. தாரேன் கிளாம் வரணும், விஷ்ணு சசி வரணும். தாரேன் சொல்லுங்க, தாரேன் சொல்லுங்க. சசி வரணும், சசி வரணும், பஞ்ச வரணும், இப்படி காப்பி வரணும். ஆயில் ஊற்றினா ஆயில் லைட்டா லைட்டா வர அவன் பீலாராமன் மாதிரி ப்ரூக் அப்படி போடுவான். வர எத்தனை தடவை குக்கர் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா அவனுக்கு? தலைவர் நல்லாரு. அவருக்கு மட்டும் எப்படிதான் குக்கர் அடிக்குதுன்னு தெரியல. காய்ஸ் நம்ம வந்து இஞ்சி போட்டு இட்ரா நான் ஒன்னொன்னா போட்டுக்கிறேன். ஏன்டா பறக்குறீங்க 2 பேரும்? ஐயா வந்து இவனை வந்து வேலை செய்ய மாட்டானோ, ஒன்றும் செய்ய மாட்டானோ, இன்னும் அடுத்து என்ன லவ் பண்ணிட்டு இருக்கானோ 2 பேரும். இருங்க. நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. மீன் நடக்கிற மாதிரி இருந்தீங்களா? மீன் வந்து செய்யற மாதிரி தெரியல. guys, இவன் வெறும் காஜி காய்ஸா இருக்காங்க. உம்மள சோக்கு கேக்குதா கோபி? மீன் 65 ஆகுது. பார்த்தது இல்ல. மீன் 65 எண்ணெயில பொரிக்கணுமே. அப்ப மீன் 65க்கு ஆடு அடிக்கல. தெரியுதா உனக்கு எப்படி இருக்கு? ஒரு தெரியுது, ஏதோ வீணா போகுதுன்னு தெரியுது. தெரியலையா? மீனுக்கு எதுக்கு இஞ்சி பூண்டு பேசலாம்? எதிர்காலம் தெரியுது எனக்கு. ஆயில் ஊத்துறா. ஏன்டா இது ஊத்துற? தண்ணி ஏன்டா ஊத்துற? ஆயில ஆயில கெடுக்க வந்த ஆயிலே. அதெல்லாம் இங்க வச்சுக்கிறேன். இது போடு ஃபர்ஸ்ட். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா போதும். சீரகத்தூள்லாம் அவ்வளோ போடக்கூடாதுடா, கசக்கும். எனக்கு தெரிஞ்சா போட போறேன். நல்லா. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் எப்படி வரும்னு தெரியல. ஆனால் பிசைய நல்லா இருக்கு. அதனால அவங்கள விடாம நான் பிசைக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா. தலைவன் அதுதான் எக்ஸ்பர்ட். 2 கையை வச்சா போதும். நீ வேணா பிசைஞ்சு பாருடா. ஆயில விட்டு என்ன பர்மா மசாஜா? ஸ்பா ஓபன் பண்ண பாருங்க. என்ன கோகுல் ஸ்பா. கோகுல் ஸ்பா.
அன்லிமிட்டட் என்னது அன்லிமிட்டட்? டைமிங்கு. அன்லிமிட்டட் டைமிங்னா எனக்கு புரியல எனக்கு. ஐயா என்னத்த நான் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையா. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. வலிக்கிற அதுக்குள்ளேயே. ஏய் இது நீ செஞ்சு பாருங்க, செம்மையாக இருக்குது. இப்போ தான் தெரியுது 65 இருக்காங்க, ஏன் கடை 65 சும்மா சும்மா பிசைகிறாங்கன்னு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஓ என்னடா கருவேப்பிலை என்னமோ கொட்டிக்கிட்டு இருக்க, என்ன இது? டேய் என்னடா உன் ஆளு கருவேப்பிலை கொட்டிக்கிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு இருக்க? ஸ்டார்டிங் அப்படிதான்டா இருக்கும். ஃபினிஷிங்க பாரு. நீ மீன் போடுற வேலையை மட்டும் பாருங்கய்யா. முருவி போடுறது இப்பதான் போட்டு அதுக்குள்ளே பரட்டிட்டு உட்காந்து. என்னடா 3 பீஸ் வைக்கவாடா? ஐயா இதுல கிட்டத்தட்ட நான் 6 பீஸ் வைக்கலாம். 6 பீஸ் வைக்கலாம்ல? 6 பீஸ் வைக்கலாம். என்ன எப்போனா தாராளமா ஊத்திட்டு கீழே. தாராளமா உங்க தாராள மனசு செருப்புல இருக்கு ஊத்தா. ஐயா சும்மா எண்ணெய் வேணா இதுல வைக்கிறா. சரி அசிங்கமா இருக்கு. எண்ணெய் எவ்வளவு? எண்ணெய் எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாங்க. ஊத்துறா எண்ணெய் ஊத்துனா பத்திக்கிட்டாரா? பத்தாது லைட்டா ஊத்து. தோசைக்கல்ல ஊத்தி காட்டுறா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதெல்லாம் டேஸ்ட் உனக்கு தெரியாது. 1 ஐயா ரொம்ப இந்த மாதிரி கருப்பு வர 2 4 இப்போ வந்து இருடா வர மாட்டேதே. நான் மட்டும் நான் எடுக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். ஐயா ஐயா இதுல கை விடுங்க. பேச்சுலர் சமையல்லாம் கை விடுங்க. கை விடுங்க. அந்த கையே இப்பதான் நெஞ்சல் போடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மார்பு பாக்ஸ்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு. உன் ப்ராப்பர்ட்டி எடு, கருவேப்பிலை எடு. ஐயா இன்னொரு தடவை அவ்வளோ லைட்டாக கொடுத்துருங்க. இது விளையாடுறாப்புல மாமா. ஐயா எண்ணெய் என்ன போடுறா? எண்ணெய் ஐயா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுங்க. நான் சொல்றேன் எப்படின்னு. கொஞ்சம் தண்ணி எடுங்க. ஐயா இப்படி கொத்து கொத்து புரோட்டா என்னடா இது? என்னடா நெருப்பு வருது? ஓடு கூகுள் இன்னொன்னு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. 1 2 3 4 5 5 மீன் இருக்கு. ஆமா நீங்க நிறைய கை விட்டுறா, கறி விட்டுற, மீன்லாம் பரட்டுற. எல்லாம் இதுரா பிளட்டு. நெய்வ 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 சாப்பிட்றாரு பாருங்க தலைவர். இங்க ஒருத்தர் ரத்தம் சிந்த கை காலெல்லாம் பரவாது. வேர்வை சிந்தி. ஐயோ கண்ணில் வேற பட்டு வேர்வை சிந்தி. இதை நான் கண்ணில் வச்சுட்டேன், மேலே வச்சுட்டேன், வெளியில் ஒரு மாதிரியா. ஐயா மீனோட பதம் டேஸ்ட்டு உப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும். கை போடுவோம், தூக்கத்துலேயும் கை நக்குவோம். அவனை வார்த்தையே சொல்ல விட. வாங்க தோசை படுத்துருவாங்க. ஆயில காட்டுறேன் பாருங்க. ஆயில் கவுந்து செருப்புல மிதக்கிட்டு இருக்கு. அட பாவிகளா, ஐயோ இவரு திங்கிறது வேண்டா இருக்காரு. ஐயா என்ன பண்ணி அடுப்பேரியில ஐயா. ஐயா பேஜாரா இருக்கியா? இப்போ வந்து கையில பட்டுவிட்டு வைடா வைடா கல்ல வைடா ஒன்னா வருதுண்ணா. கவலைப்படுறா. இப்ப தண்ணி தெளிச்சுன்னா பொம்முன்னு வரும் பாத்துறீங்களா? நான் தான் சொன்னேன் வருன்னு. பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்கு நெறியும். காய்ஸ் நம்ம வந்து மீன் வந்து சொன்ன மாதிரியே பொரிச்சு முடிச்சாச்சு. ஆனால் மசாலா கொஞ்சம் காரம் தான் அதிகமாக போயிட்டு, ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போயிட்டு. ஆனால் நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ வரும்ட்டு. இன்னும் சாதத்தோட அருமையாக இருக்கும். மீனோட ஃப்ளேவர் வந்து அடி வரலையுமே இறங்கிருக்கு. நல்லா இருக்கு. ஏதோ வரைக்கும் இறங்கிருக்கு. அடி வரைக்கும் ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அந்த அடி இல்லை. இந்த மாதிரி நல்லா இருக்கு. எப்படி சமையலே தெரியாமல் சமைக்கணும் அதுவும் ஒன்று காட்டுல. அந்த மாதிரி வேறு ஏதாவது டிஷ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். புதுசாக பண்ணணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாங்கள் பண்ணுவோம். கஷ்டமாக ஏதாவது இந்த மாதிரி கஷ்டமாக ஏதாவது பண்ணணும். ரொம்ப கஷ்டமா ஆப்பாயில் போடுறது, இந்த மாதிரி சுடுதண்ணி சுட வைக்கிட்டு, மேகி பண்ணுறது
அவன்கிட்ட அவ்வளோ தடவை சொன்னேன். ஓகே கைஸ், காய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா எனக்கு முதல்ல தண்ணி எடுத்து கொடுங்க ஃபஸ்ட்டு கமெண்டில். மாட்டிக்கிச்சு. அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சவுண்டு கேட்குது. வேறு எது மாதிரி பண்ணலான்ட்டு சொல்லுங்கள். அண்ட் தென் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.